இந்த படத்தோட பேரு மட்டும் பிளாஸ்ட் இல்லைங்க, படமே பிளாஸ்ட் தான். தமிழ்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பக்காவான ஆக்ஷன் பேக்கேஜ் இருக்கிற ஒரு தமிழ் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்குங்க. அதுல நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிச்சிருக்காருன்னா அந்த படம் எப்படி இருக்குன்றத மட்டும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கிற பிளாஸ்ட் படம் எப்படி இருக்குன்றதாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிச்சிருக்காரு, அபிராமி நடிச்சிருக்காங்க, பிரீத்தி முகுந்தன் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் சுபாஷ் அவரோட டைரக்ஷன் ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோட குடும்பமே பார்த்தீங்கன்னா ஒரு கராத்தே குடும்பங்க. நம்ம ஹீரோ தன்னோட பொண்ணுக்கு கராத்தே மட்டும் சொல்லி தரல, அதோட சேர்த்து யாருக்காவது ஏதோ ஒரு பிரச்சனை அநியாயம் நடக்குது அப்படின்னா அந்த அநியாயத்தை தட்டி கேட்கணும்னு சொல்லி வளர்க்குறாரு. அதுவும் தெரிஞ்சவங்களா இருந்தா மட்டும் தான் தட்டி கேட்கணும் இல்ல, யாருக்கு அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்கணும்னு சொல்லி வளர்க்குறாருங்க. நம்ம ஹீரோயினும் அதை தாரக மந்திரமா வச்சு அவருக்கு நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கறாங்க. அதனால நம்ம ஹீரோட குடும்பம் என்ன மாதிரியான பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க, அந்த பிரச்சனையில இருந்து இந்த குடும்பம் எப்படி வெளியில வராங்கன்றதாங்க இந்த படத்தோட ஸ்டோரிங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் ஆக்ஷன் தாங்க. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இருக்காருன்னும் போதே இந்த படத்துல ஆக்ஷனுக்கு கொஞ்சம் கூட குறைச்சலே இல்ல. அவர் மட்டும் ஆக்ஷன் பண்ணல, அவர் கூட நடிச்சிருந்த அபிராமி, பிரீத்தி முகுந்தன் இவங்க 3 பேருமே ஆக்ஷன்ல மிரட்டி விட்டுட்டாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா விறுவிறுப்பாவே போயிட்டு இருக்குங்க. கொஞ்சம் கூட ஸ்லோ கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே தெரியல. செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ்ல ஒரு செம்மையான சோஷியல் மெசேஜ் வச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க. அதுவும் படத்துல ஒரு டயலாக் வரும் பாருங்க, அந்த டயலாக் பார்க்கும்போதுலாம் ஏழுமலையில வர்ற டயலாக் தாங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் பேக்கேஜ் இருக்கிற படம் இப்போ நீங்க தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பிளாஸ்ட் படத்தை நீங்க பார்க்கலாம். அதுவும் ஃபேமிலியோட பார்க்கலாங்க. லேடிஸ்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. பிளாஸ்ட் இப்ப பிளாஸ்டா தியேட்டர்ல தெரிச்சுக்கிட்டு இருக்கு. மிஸ் பண்ணாம இந்த வீக்கெண்ட்ல இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.